ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பைர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் செக் பாயிண்ட். நம்மளுடைய 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் கிராமர் பூஸ்டர் செஷனில் நம்ம வந்து குவான்டிஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்துருந்தோம், ரைட்? பாருங்கள், அப்போ இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்டில் புக்கில் சிம்பிளாக வந்து இதை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கிராமர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்டை டிஸ்கஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன். இப்போ பாருங்கள், இந்த டோன்ட் சேலை நீங்கள் இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சேலை இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மச், தென் மெனி, தென் லிட்டில், ஃபியூ, எவ்ரி, தென் ஈச், தென் எனி, சம். இந்த வார்த்தைகள் எல்லாமே குவான்டிஃபைஸ், சரிங்களா? அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த மச் மெனி கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மச் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து அன்கவுண்டபிள் நவுன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும், ரைட்? அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன? உங்களால் வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ஒரு குரூப்பாக கலெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ஆஃப் வாட்டர், இல்லைனா கிளாஸ் ஆஃப் மில்க். அப்போ மில்க், வாட்டர், அதுக்கப்புறம் சுகரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஆங்கர், லவ், ஆனஸ்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிளில் வந்துடும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒன் மோர் டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க, இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, சரிங்களா? நோ ப்ளூரல். அதாவது நான் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? ஃபர்னிச்சர் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே வந்து ஃபர்னிச்சர் தான், இன்ஃபர்மேஷன் தான், ரைட்டுங்களா? நாட் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு இது புரியும் நம்புகிறேன். அப்போ மச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்கவுண்டபிள் கூட பயன்படுத்தணும். மெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் கூட வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ தெரியும், ஸ்பேஸில் இருக்கிற எல்லா ஸ்டாரையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் கன்வென்ஷனலாக நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸை வந்து ஒரு கவுண்டபிள் நவுனாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் டு யூஸ் மெனி தான் யூஸ் பண்ணணும், மச் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதாவது த சயின்டிஃபிக் ட்ரூத்துக்கும் கன்வென்ஷனலாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், அதாவது பழக்கத்தில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம். அப்போது நீங்கள் மெனி தான் யூஸ் பண்ணணும், கிளியர்? தென் ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்கவுண்டபிள் கூட தான் நீங்கள் பயன்படுத்தணும். லிட்டில், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து விரல் விட்டு இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து எண்ணிட முடியும். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் லிட்டில் நீங்கள் வந்து ஃபியூ பயன்படுத்தலாம், சரிங்களா? ஃபியூ அப்படிங்கிறது கவுண்டபிள் கூட பயன்படுத்தணும், லிட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கவுண்டபிள் கூட. தென் எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ். இப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயம் அண்ட் சம்டைம்ஸ் நிறைய இடங்களில் குழப்பறதும் கூட. இப்போ பாருங்கள், ஈச் அதுக்கப்புறம் எவ்ரி, இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பை தான் டினோட் பண்ணும், சரிங்களா? ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு குரூப்பை வந்து டினோட் பண்ணும். ஆனால் ஈச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஹோல், ஒரு ஒட்டு மொத்த குரூப்பையுமே குரூப்பையுமே சொல்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஈச் அப்படிங்கிறது ஸ்மால் குரூப்புக்கு, அதே எவ்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் குரூப்புக்கு கூட வந்து நம்ம பயன்படுத்துவோம், சரிங்களா? இப்போ தமிழில் வந்து ஒவ்வொரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நீங்கள் ஈச்சுக்கு அந்த வார்த்தையை ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதடா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஈச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா எவ்ரிடே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ப்ரனவுன்லேயும் நம்ம இதை பற்றி படிப்போம் இன் ஃபியூச்சர் செஷன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட், இஸ் தேர் சம் லெமனேட் லெஃப்ட். இந்த ரெண்டுமே ஆக்சுவலி சரிதான், சரிங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த இடத்துல நீங்கள் கேட்குற விதம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பயன்பாட்டை பொறுத்து அது மாறுபடும், சரிங்களா? அந்த பர்பஸை பொறுத்து அது மாறுபடும். இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் இல்லைனா வந்து ஒரு மீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து லெமனேட் மேக் பண்ணியிருக்கீங்க, அதில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்? அப்போது அதில் ஏதாச்சும் இருக்கா
இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இதுவே இஸ் தேர் சம் லெமனேட் லெஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு தேவை இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 20 glasses ஆஃப் லெமனேட் தேவை. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு. இஸ் தேர் சம் லெமனேட் லெஃப்ட், எனக்கு தேவை இருக்குது, அங்கே இருக்காப்பா அப்படின்னு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த பர்பஸை பொறுத்து இதனுடைய பயன்பாடு வந்து மாறுபடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 யூசேஜுமே சரிதான். சரிங்களா? எனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் இல்லை அப்படிங்கிற இடத்துல, இதுவே சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து மாடலுக்கு செட் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் ரெட் த புக், ரைட் டேஷ் த புக், பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங். அப்போ இதில் சூட்டபிளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல். ஐ ஹாவ் ரெட் த ஹோல் புக், அந்த ஒட்டுமொத்த புக்கையும் நான் வந்து படித்தேன் அப்படிங்கிறது. ஆட் dash salt, a little salt to the curry. அப்போ C will be the right answer. இப்போ நீங்கள் ரிமைனிங் 2 கொஸ்டினுக்கும் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் இதை வந்து எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா that will be much better. அப்போ there are too many people அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா countable, so we are using many. Then how much money தான் வரும், ஏன்னா மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா uncountable. ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.